சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு அவங்க வீட்டில் இருக்காங்க. விஜயா இருந்துட்டு எவ்வளோ சொன்னாலையும் அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேங்கிறா அப்படியே சொல்லிட்டு சிந்தாமணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த ஃப்ராடு வேறு என் பிள்ளை மனோஜை தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். இவனும் லூச மாதிரி நம்பிக்கிட்டு அவள் சொன்ன இடத்துக்கு போய் நின்று இருக்கான். கடைசியில் பார்த்தா தூக்கு கயிறை மேலே தொங்க விட்டுட்டு இவன் என்னென்னமோ கதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கா. டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லி கையெழுத்தை போட சொல்லி ரொம்பவே வற்புறுத்திருக்கா. மனோஜ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையெழுத்தும் போட்டிருக்கான். அதிலிருந்து அவனை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனா வீட்டில் இருக்கிறதானோன்னு தோணுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நான் எல்லாமே அவங்ககிட்ட பேசி பார்த்துட்டேன். பேசாமல் அவள் வீட்டுக்கே போயிட்டு அவங்க அம்மாக்கிட்டே பேசிட்டு வரலான்னு இருக்கேன். உன்ன மாதிரியே நானும் தாலி எடுத்துட்டு நிற்கிறமான்னு கேட்கலான்னு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருங்க மாஸ்டர், நானும் உங்களோட வரேன், உங்களுக்கு துணையை வந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் சிந்தாமணி, நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறதா எனக்கு மிகப்பெரிய ஆறுதலே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சிந்தாமணியை பார்த்த உடனே அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு ஏன் இந்த அம்மா சொல்லி தான் நீங்கள் அன்னைக்கு வீட்டுக்கு சமையலை கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் இவங்க சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன், இதே சரியான ஃப்ராடு, இது அனுப்புனது எவ்வளோ ஃப்ராடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.